என் செல்ல குழந்தையே, சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியலில் நீ தொட்ட இந்த எண்ணானது உன் வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை நடத்தும் என்று யோசிக்கின்றாயா? என் பிள்ளையே, இன்று இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் பேரதிசய மாற்றத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இன்று உன்னுடைய இல்லத்திலும் சரி, உன்னுடைய உள்ளத்திலும் சரி, பல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் விநாயக பெருமானின் அருளால் நடக்க வேண்டி இருக்கின்றது. நான் காண்பித்த எண்ணை நீ தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய் அல்லவா? 464229 இந்த எண்ணை தொட்டவுடன் என் பிள்ளை நீ என்ன நினைத்தாய்? அம்மா சொல்லிவிட்டால் நாம் நிச்சயமாக இந்த நல்ல நாளில் இதை தொட்டுவிட வேண்டும். ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நம் தாயானவள் காரணமில்லாமல் எதையும் நமக்கு சொல்ல மாட்டாள் என்கின்ற நம்பிக்கையோடு தானே நீ தொட்டாய். உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக இன்று மிகப்பெரிய பலன்கள் உன் அம்மா என் மூலமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு நீ நான் சொல்வதை மட்டும் சரியாக செய்து விட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி என்பது உறுதியான விஷயமாக மாறிவிடும். யார் நினைத்தாலும் அதன் பிறகு அதனை தடுத்து நிறுத்த முடியாது. இனி யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது. நல்லது நடத்த வேண்டும் என்று விதியாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு மன சந்தோஷம் முழுமையாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இன்று ஆடி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி நாள் இந்த பொன்னான புதன்கிழமையோடு உனக்கு கூடி வந்திருக்கின்றது. என் பிள்ளையே, சில அதிசக்தி வாய்ந்த மாதங்களில் தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது அது உனக்கு சட்டென்று நிறைவேற்றி கொடுத்து விடப்படும். நீ பல நாட்களாக காத்திருந்த விஷயங்கள் கூட திடீரென்று ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி உனக்கு கிடைத்துவிடும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் சட்டென்று ஒரு நொடியில் மாற்றங்களை சந்தித்தவர்கள் ஏராளம். என் பிள்ளையே, அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் இந்த மாதத்தில் நடந்தே தீரும். உனக்கிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மன சந்தோஷத்தை நீ அடைய வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கை கொடுக்காது என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் நினைத்தது நம் வாழ்க்கையில் நடந்துவிடும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் எதிர்நோக்கி நிற்கின்ற உனக்கு இந்த வராகி வந்தாலே வெற்றிதானே. அம்மாவை கண்டுவிட்டாலே உனக்கு வெற்றிதானே. என் பிள்ளையே, எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் சொல். உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நினைத்து முதலில் நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லா கஷ்டங்களையும் ஒரு நொடி மறந்து பார். ஒரு நொடி எல்லா பிரச்சனைகளையும் மறந்து பார். வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ மறந்து பார். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மறந்து பார். ஒரு நொடி நீயாக உணர்ந்து பார். இந்த வராகியினுடைய பிள்ளையாக உன்னை உணர்ந்து பார். சட்டென்று உன் மனதிற்குள் ஒரு மாற்றம் நிகழும். அந்த மாற்றம்தான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை யோசிக்க வைக்கும். நீ எப்பொழுது இது போன்று நினைக்க வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எப்பொழுது அதிக குழப்பத்தில் இருக்கின்றாயோ, எப்பொழுது எந்த ஒரு கேள்விக்கும் பதில் தெரியாமல் மனதை போட்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாயோ, அந்த நொடி இந்த வராகி என் முன்னால் சட்டென்று நீ அமர்ந்து கொள். பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ஒரு 5 நிமிடம் தியானம் செய்துவிட்டு அதன் பிறகு எந்த ஒரு பதிலை தேடுகின்றாயோ, எந்த ஒரு விஷயத்திற்காக மனக்குழப்பத்தில் இருக்கின்றாயோ அதை பற்றி சிந்தித்து பார். நிச்சயமாக சட்டென்று உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. இந்த தெளிவானது உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வைக்கும். அது மட்டுமல்லாமல் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் நிகழ்த்தி காட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
என் பிள்ளைக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது, என்ன எடுக்கின்றது, இதுநாள் வரையிலும் எதையெல்லாம் தந்து உன்னை அழகுபடுத்தியது, எதையெல்லாம் உன்னிடத்தில் பிடுங்கிக் கொண்டு உன்னை கண்ணீர் சிந்த வைத்தது என்று சற்று சிந்தித்துப் பார். நீ சிந்திய அந்த கண்ணீருக்கு இன்று உனக்கு வேலையே இல்லை. நீ தேவையில்லாமல் தான் அந்த கண்ணீரை வடித்தாய் என்பது இப்பொழுது உனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. எதற்காக நாம் இதையெல்லாம் செய்தோம் என்று நீ எண்ணுகின்றாய் அல்லவா? யாருக்காக வேதனைப்பட்டோமோ, யாருக்காக கண்ணீர் வடித்தோமோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது நம்மை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவரவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீதான் இவர்களுக்காக வேண்டா வெறுப்பாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். ஒரு விஷயம் உன்னை விட்டு சென்று விட்டது என்றாலும் சரி, இந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கானது இல்லை என்றாலும் சரி, அது உன்னை விட்டு செல்லும் பொழுது மனதார வழி அனுப்பி வைத்து விடு. என் பிள்ளையே, நீ இழுத்து பிடித்து கொண்டு நிறுத்தி வைக்க முயற்சிகளை செய்து மேலும் மேலும் காலம் முழுவதும் இந்த பிரச்சனைகளில் சிக்கி தவிக்காதே. என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற நல்ல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற பொழுது இந்த வராகி நான் சொன்ன இந்த எண்ணை நீ தொட்டிருக்கின்றாய். 464229 என்பது விநாயக பெருமானுக்குரிய அதிர்ஷ்ட எண்ணாகும். இந்த எண்ணை நீ இன்று கண்டாலும் சரி, இன்று நீ தொட்டாலும் சரி, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்கள் உறுதி என்பதனை புரிந்து கொள். அம்மா என்ன இப்படி சொல்கின்றாள்? அப்படியானால் இந்த எண்ணை நாம் காணவில்லை என்றால் நிச்சயமாக நல்லது நடக்காதா என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நல்லதை நான் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடத்தி கொடுக்க முடியும். ஆனால் சில அதிசக்தி வாய்ந்த நாள், விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் அவரை நீ உன்வசமாக மாற்றிவிட வேண்டும். இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாலும் சரி, இந்த எண்ணை கண்டு சட்டென்று விநாயக பெருமானை நினைத்து நீ வணங்கினாலும் சரி, இன்று உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புத மாற்றங்கள் நடப்பது உறுதி. நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சட்டென்று உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பது உறுதி. தீமையாக இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் அது உனக்கு நல்லதற்காக நடக்கும். நன்மையாக இருக்கும் பட்சத்தில் சட்டென்று உன் வாழ்க்கையில் ஒரு மின்னல் வேக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பது உறுதியாகும் பொழுது என் பிள்ளை மனதை தளர விடாமல் இன்று நடக்கவிருக்கின்ற இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. காரணத்தோடு இந்த வராகி உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நீ என்னை உதாசீனம் செய்துவிட நினைக்காதே. என் பிள்ளையே, நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று சொல்ல வரவில்லை. இன்று விநாயக பெருமான் உனக்கு தருவார் என்று நான் உறுதியாக சொல்கின்றேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளையே, விநாயக பெருமானுக்கு உன்னை பற்றிய அத்தனை விஷயங்களும் நன்றாக தெரியும். உன் தாயானவள் அவர்களிடத்தில் எல்லாவற்றையுமே எடுத்து சொல்லி இருக்கின்றேன். என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை அவர் கணித்து கொண்டு வருகின்றார். என் பிள்ளையே, அவருக்கு உகந்த நாளில் அவருக்குரிய சக்தியின் பலன்கள் அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் உன் மீது அவரின் பார்வை பட்டுவிட்டது என்றால் நடக்க முடியாத விஷயங்கள் கூட நடந்துவிடும். நீ எதிர்பார்த்த சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைத்துவிடும். அதற்காகத்தான் அம்மா சொல்கின்றேன். அதனால் இன்று அவரின் கவனத்தை நீ ஈர்க்க வேண்டும். அவரின் கவனம் உன் பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் அவரை எண்ணி அவருக்குரிய அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டாலும், வாயினால் சொன்னாலும், எங்கேயும் எழுதி வைத்தாலும் சரி, நிச்சயமாக அவர் உன்னை தேடி வந்து உன் வெற்றியை உறுதி செய்து விட்டுத்தான் செல்வார். அவர் உன்னுடைய அன்பை உணர்ந்து கொள்வார். நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்து அவரை இந்த நல்ல நாளில் தேடி இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு நீ இந்த எண்ணை பார்க்கும் பொழுதும் தொடும் பொழுதும் உச்சரிக்கும் பொழுதும் அவர் உன் வசமாக மாறிவிடுவார். என் பிள்ளையே, தெய்வமே உனக்காக வந்து எத்தனை விஷயங்களை நீ கேட்டாலும் உனக்கு செய்து கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், இதில் நம்பிக்கை இல்லை என்றும் நினைக்கட்டும்.
உனக்கு சொல்வது இந்த வராகி நான் எனும் பொழுது நீ நம்பாமல் சென்று விட மாட்டாய். நடக்கவிருக்கின்ற நல்ல திருப்பங்களை எதிர்கொள்ள தயாராக இரு. உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அற்புதங்களை காண தயாராக இரு. அதிர்ஷ்ட நாளில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி நிச்சயமாக வந்து சேரும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.